சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத நான் ரொம்ப சாதாரணமா அவன் கிட்ட போய் பேசக்கூடாது. அதுல ஒரு அழகு இருக்கணும். சொல்லும் போதே அவன் இதையும் அப்படியே குளிரணும். அதுல அவன் பிரமிக்கணும், மயங்கணும். இதை விட அழகா எப்படி காதலை வெளிப்படுத்த முடியும்னு அவன் மனசுருகி நிக்கணும். அப்படி ஒரு நல்ல ஐடியாவை தாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மலரு, என்ன ஏதோ ஐடியா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா கட்டெரும்பு. மலர் இன்னைக்கு அர்ஜுனை ஏத்துக்க போறேன்னு சொல்றேன்னு சொன்னால, அத சாதாரணமா சொல்லாம அழகா ஒரு பொய்டிக்கா சொல்லணும்னு ஆசைப்படுறாளாம். பொய்டிக்காவா? அப்படின்னா அதான்டா ஒரு கவித்துவமா அவ மனசுல இருக்கிற காதல அர்ஜுன் கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஐடியா குடுக்கிறதுக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்கு மலர் இவ்வளவு ஃபீல் பண்ற? எத்தனை சினிமா நான் பார்த்திருக்கேன். 100 வருஷ தமிழ் சினிமால இல்லாத சீனா அதுல இருந்து ஐடியாவை எடுத்துற வேண்டியதுதான். டேய் வா, இப்ப சமூகத்துல ஐடியாவை சொல்றா. இரு பார்வதி, யோசிக்க வேணாம். வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் தம்பி. புள்ளோங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அத்தையும் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ரொம்ப சந்தோஷம் தம்பி. செண்பகவல்லி அம்மா பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? கண்டிப்பா வர சொல்றேன். உட்காருங்க. உட்காரு. இதோ வர சொல்றேன் இப்போ. சரி. அத்தை குருக்கள் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. மாமா உங்களையும் வாங்க வாங்க. போங்க. வணக்கம் குருக்களே, வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியாம்மா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். அம்மா, உங்க மருமக பிறந்த நாளைக்கு சென்னையில உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. அவங்க பேரு ராசிக்கு அர்ச்சனையும் பண்ணியாச்சு. அதான் பிரசாதத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்கம்மா பிரசாதம். சந்தோஷம். ரொம்ப நன்றி குருக்களே. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். என்னங்க இவ்வளவு தூரம் எங்க குடும்பத்துக்காக வந்திருக்கீங்க, அப்புறம் என்ன சாப்பிடாம போறீங்க? சாப்பிட்டு போங்க. இல்லங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, ஒரு வாய் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. நீங்க சொன்னதே போதுங்க. எனக்கு இன்னொரு கோயில்ல பூஜை இருக்கு, நான் போயே ஆகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரி சரி சரி, வாங்க. ஆனந்த், சொல்லுங்க. மலர் கூப்பிடுங்க. அதை கூப்பிடுறேன். தங்கச்சிமா, தங்கச்சிமா எங்க? இதோ அவளே வந்து. அத்தை கூப்பிடுறாங்க, வாமா. போ மலர். வா மலர். சொல்லுங்க மேடம். மலர், என்ன மேடம் இது? மலர், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள்னு பள்ளி சென்னையில இருக்கிற எல்லா கோயில்கள்லயும் உன் பேருக்கு அர்ச்சனையும் சிறப்பு பூஜையும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதுக்கான பிரசாதம் தான் இது. என்னம்மா பாக்குற? இந்தா, எடுத்து வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு நீங்க இதெல்லாம் பண்றத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் சந்தோஷமா இல்லையே.
ஏன் மேடம் நீங்க அப்படி சொல்றீங்க? பின்ன இன்னும் என்ன எத்தனை நாளைக்கு மேடம்னு கூப்பிட்டு மூணாவது மனுஷங்க மாதிரி தள்ளி வச்சு பார்க்க போற? ஏன் மனசு நிறையிற மாதிரி அத்தனை உரிமையா கூப்பிடலாம்ல? நானும் சந்தோஷப்படுவேன்ல. மலர், என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லு. சரிங்க அத்தை. மலர், வள்ளி அத்தன்னா அப்பனா நீங்க சார் இல்ல, நீங்க என் மாமனார். என்ன நம்மளை விட்டுட்டு எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலையிலே தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டியம்மா, அப்புறம் எதுக்கு திரும்பவும்? பரவாயில்லம்மா. சார், அப்ப வெறும் மலர ஆசீர்வாதம் வாங்கினா, இப்போ உங்க வீட்டு மருமகள ஆசீர்வாதம் வாங்குறா. ஏய் நிறுத்து நிறுத்து. ஏய் மலர் மலர் இரு இரு இரு. டேய், எதுக்குடா இப்படி ஓடி வர? பாஸ், எதுக்கு இப்ப பேய பார்த்த மாதிரி தலை தெறிக்க ஓடி வரீங்க? ஆமா, உன் போட்டோவை தெரியாம பாத்துட்டேன், அதான் பயந்து போய் ஓடி வரேன். என் போட்டோவை நானே பார்க்க மாட்டேன், உங்களை யார் பார்க்க சொன்னா? டேய், கொஞ்சம் சும்மா இருடா. அர்ஜுன், என்னாச்சு? மலர் என்ன பண்ண போறா? மலர் என்ன பண்ண போறானா, மேடம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறா. அது எனக்கு தெரியுது. ஆசீர்வாதம் வாங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அர்ஜுன், நான் எப்படா சொன்னேன்? என்னம்மா நீங்களே மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆன பொண்ணு தனி ஆசீர்வாதம் வாங்க கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நீங்க இப்படி பாக்குறத பார்த்தா நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி மத்தவங்க நினைக்க மாட்டாங்களா? ஏதாவது சொல்லுங்கம்மா. ஆமா அர்ஜுன், நான் தான் சொன்னேன். அதேதான். மலர் கேட்டியா?